வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவு அதில் பயிற்சி 3.1ல் 1வது கணக்கில் 2வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். பின்வரும் அட்டவணையில் ஒரு செவ்வகத்தின் சில அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. தெரியாத அளவுகளை காண்க. ஒரு அட்டவணையில் அளவுகள் கொடுத்துருக்காங்க, அது தெரியாத அளவுகளை கண்டுபிடிக்கணும். 2வது கணக்கு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு போட்டாச்சு. 2வது கணக்கு இப்போ பார்க்க போகிறோம். 2வது கணக்கில் நீளம் 13 சென்டிமீட்டர், அகலம் கொடுக்கல, சுற்றளவு 54 சென்டிமீட்டர், அப்புறம் பரப்பளவு கொடுக்கல. இதை நீளத்தையும் சுற்றளவையும் வச்சு ஃபஸ்ட்டு அகலத்தை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். அந்த கொஸ்டினை நீளம் ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர், நீளம் 13 சென்டிமீட்டர், அகலம் கொடுக்கல, சுற்றளவு 54 சென்டிமீட்டர், பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவு ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க்கு, இது கண்டுபிடிக்கணும். இதுதான் அந்த அட்டவணையில் கொடுத்துருக்குது. இதை வச்சுக்கிட்டு செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா எழுதி கண்டுபிடிப்போம். அகலம் கண்டுபிடிப்போம். எல் எவ்வளவு? 13 சென்டிமீட்டர். அகலம் தெரியாது, அது பி ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க்கு. சுற்றளவு எவ்வளவு? சுற்றளவு ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 54 சென்டிமீட்டர். பரப்பளவு ஏ ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க்கு. ஓகேவா? இப்போ செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா எழுத போகிறோம். சுற்றளவு கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தின் சுற்றளவு P ஈக்குவல் டு 2 L + B சதுர அலகுகள். 2 × L + B அலகுகள், சதுர அலகுகளில் அலகுகள். P ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 54 ஈக்குவல் டு 2 × L எவ்வளவு? 13 சென்டிமீட்டர் ப்ளஸ் B. ஓகேவா? அப்படியே இருக்கும். B எதுவுமே கொடுக்கல, அப்படியே வச்சுக்க வேண்டியதான். 54 இங்கே இருக்கா? அந்த 54 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2 இங்கிட்ட வரும்போது டிவைடில் வந்துடும். இப்போ ஈக்குவல் டு 13 ப்ளஸ் B. 54 2ஆல் அடித்தோம்னா 27 27 2 54 ஈக்குவல் டு 13 ப்ளஸ் B. 13 இந்த பக்கத்தில் வரும்போது மைனஸில் வரும். 27 மைனஸ் 13 ஈக்குவல் டு B. 27 மைனஸ் 13 ஈக்குவல் டு B. இப்போ இதை கழித்தோம்னா 27 13 போச்சுன்னா மீதி 14. கழிச்சா மீதி 14. அந்த 14 B ஈக்குவல் டு 14ன்னு எடுத்து எழுதிடணும். B ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ அகலம் கண்டுபிடிச்சாச்சு, பிரெத்து. அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். செவ்வகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு A ஈக்குவல் டு L × B சதுர அலகுகள். L எவ்வளவு? 13 சென்டிமீட்டர். B எவ்வளவு? நம்ம கண்டுபிடிச்சது 14 சென்டிமீட்டர். ஓகேவா? இதை கண்டுபிடிச்சாச்சு. இதை பெருக்கணும்னா என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்ப்போம்.
13 பெருக்கும் 13யும் 14யும் பெருக்கணும்னா 182 வரும். ரெண்டையும் பெருக்கினா 13 14 பெருக்கணும்னா 182 சதுர சென்டிமீட்டர். ஓகேவா? இது ரெண்டையும் பெருக்கணும்னா சதுர 182 சதுர சென்டிமீட்டர். இப்போ பி கண்டுபிடிச்சாச்சு, ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, அகலமும் பரப்பளவும் கண்டுபிடிச்சாச்சு. அதை எடுத்து இந்த இதில் எடுத்து எழுதிட வேண்டியதான். 14 சென்டிமீட்டர், இங்கே 182 சென்டிமீட்டர். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்